நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன், சிம்பு மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் உருவாகி இருக்க தக் லைஃப் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. 1994 பழைய டெல்லியில நடக்கிற 2 பெரிய கேங்ஸ்டர்களுக்கு இடையேயான மோதல்ல தன்னோட அப்பாவை இழந்த சிம்புவை தத்தெடுத்து வளர்க்கிறாரு ரங்கராய சக்திவேலா வர்ற கமல்ஹாசன். அமரனா வர்ற சிம்பு வளர்ந்து கமல்ஹாசன் மற்றும் நாசரோட கேங்ல முக்கியமான ஆளா மாறி இருக்க நிலையில பண்ண குற்றத்துக்காக கமல் ஜெயிலுக்கு போறப்போ இனிமேல் சிம்பு தான் எல்லாம்னு பொறுப்பை கொடுக்கிற இடத்துல தான் கதை சூடு பிடிக்கவே ஆரம்பிக்குது. தான் உருவாக்குன கேங்லயே தனக்கு மரியாதை இல்லைன்னு நாசரும், தன்னை விட பெரிய ஆளா சிம்பு வந்துடுவாரோன்னு கமலும், இனிமே நான் தான் இங்க எல்லாம்னு சிம்புவும் ஆளுக்கு ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கிறதுல தான் யார் தான் இங்க பவர் அப்படிங்கிற போர்ல சிம்பு, நாசர் மற்றும் அவங்க கேங் ஆளுங்க பவருக்காக என்ன பண்றாங்க, தன்னோட அண்ணன் நாசர் பையன் மாதிரி வளர்ந்த சிம்பு இவங்களால கமல் பழி வாங்கப்படுறாரா பழி வாங்குறாராங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. இயக்குனர் மணிரத்னத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் படம் மாதிரி இருக்கும்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி படத்தோட காட்சி அமைப்பு எல்லாமே டாப் கிளாஸ். ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த திரைக்கதை மற்றும் கதையோட வீரியம் செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங். படம் முழுக்க கமல் மற்றும் சிம்புவையே மையமா வச்சு நகர்ந்தாலும் 2 பேரும் தங்களோட நேர்த்தியான நடிப்பு மூலமா பல இடங்கள்ல சலிப்பை ஏற்படுத்துறத தவிர்த்திருக்காங்க. படத்துல நடிகர்கள் பட்டாளமே இருந்தாலும் அவங்களோட கதாபாத்திரங்களுக்கு தேவையான ஸ்கிரீன் பிரசன்ஸை மட்டும் தெளிவா எடுத்திருக்காரு மணிரத்னம். அதே மாதிரி படத்துக்கு தேவையான நடிப்பை மட்டுமே வெளிப்படுத்தி இருக்காங்க அபிராமி, த்ரிஷா, நாசர், ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன் போன்ற பலர். AR ரஹ்மானோட இசை படத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. BGMs மூலமா விஷுவலா பார்க்குற காட்சிகளுக்கு உயிரோட்டத்தை கொடுத்திருக்காரு. போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வர விண்வெளி நாயகா பாடல் ரசிகர்களை எழுந்திருக்க விடாம முழுசா கேட்க வைக்குது. ஆனா பெரிதும் எதிர்பார்த்த முத்தமிழை பாடல் படத்துல இடம்பெறாதது ஆடியன்ஸுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கு. ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவும் ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பும் விஷுவல் ட்ரீட்டாவே அமைது. குறிப்பா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறது பெரிய பிளஸ். முதல் பாதியில இருந்த வேகம் 2ஆம் பாதியில இல்லாம போனதும் ஹீரோக்காக சில காட்சிகள் வச்சதையோ தவிர்த்திருந்தா படத்தோட டைம் குறைஞ்சது மட்டும் இல்லாம இன்னும் விறுவிறுப்பாவோ வேகமாவோ இருந்திருக்கும்னு தோண வைக்குது. அதே மாதிரி கேங்ஸ்டர் ஹீரோவை கொல்லணும்னு வர்ற வில்லன் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாம போறது திரைக்கதையில தொய்வை ஏற்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில சில பிரச்சனைகளோட வெளியாகி இருக்க தக் லைஃப் கமல் மற்றும் மணிரத்னம் பிலிமோகிராஃபில தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.